ஹர ஹர சங்கர், ஜெய் ஜெய் சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர், ஜெய் ஜெய் சங்கர். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. ஸ்ரீராம நவமி, ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த நல்ல நாள். பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்கள் தான் காரணம். இந்த ஜென்மத்திலையும் நம்ம பண்ணக்கூடிய தேவையில்லாத விஷயங்களும் கர்மாவாக மாறி நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்குங்க. இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னா, நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னா, நம்ம பாவங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரே ஒருத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமபிரான். ஒரே இல், ஒரே வில், ஒரே சொல் அப்படின்னு வாழ்ந்து காட்டினவர் தான் ராமபிரான். ஒருத்தர் எப்படி வாழணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டியிருக்கார். ஒருத்தர் முழுமையான அன்பு ராமபிரான் மேலே காட்டினா அவர் எந்த அளவுக்கு இறங்கி வருவார் அப்படின்றதுக்கு ஹனுமன் தான் சாட்சி. அதனால் ஹனுமன் மாதிரியே நம்மளும் ராமபிரான் மேலே முழு நம்பிக்கையோட மனசார அவரை பிரார்த்தனை பண்ணுவோம். அதுவும் இந்த ஜென்ம நாள் அன்னைக்கு நம்ம வழிபடும் பொழுது நிச்சயமாக அவருடைய அருள் நமக்கு சேர்ந்தே கிடைக்கும். நம்ம ராமபிரானை வணங்கும் பொழுது சீதாதேவியையும் மறக்காமல் வழிபடணும். சீதாதேவியையும் ராமரையும் வழிபடும் பொழுது நமக்கு ஹனுமனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். இந்த ராம நவமி நாள் அன்னைக்கு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக ராமருடைய பட்டாபிஷேக ஃபோட்டோ இருந்துச்சுன்னா வச்சு வழிபாடு பண்ணுங்கள். அப்படி இல்லை நினைக்கிறவங்க ஒரே ஒரு நெய் தீபம் ராமபிரானுக்காக ஏற்றி வச்சு நீங்கள் இந்த ஒரு நெய்வேத்தியத்தை வச்சு பாருங்கள். நிச்சயமாக அவருடைய அருள் உங்களுக்கு கிடைச்சே தீரும். உங்களுடைய வேண்டுதல் உங்களுக்கு பழிச்சே தீரும். அவருக்கு மிக மிக பிடித்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானகம். பானக பிரியர் அப்படின்னே சொல்லலாம். பானகத்தை நீங்கள் கரைச்சி வைங்க. அது கூட ஒரே ஒரு கைப்பிடி அவல் வைங்க. இந்த ரெண்டுமே அவருக்கு மிக மிக பிடித்தமானதுங்க. இதை நீங்கள் வச்சு என்ன வேண்டுதல் கேட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தே தீருவார். அவல் வச்சு நீங்கள் வேண்டும் பொழுது உங்களுடைய செல்வ நிலையில் மென்மேலும் நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போவீங்க. பானகம் வச்சு நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுக்கு ஒரு சுகபோகமான வாழ்க்கை அமையும் அப்படின்றது தான் ஐதீகம். இந்த ரெண்டு பொருளையும் மறக்காமல் நெய்வேத்தியமாக வச்சுடுங்க. இந்த நாள் முழுக்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ரீராமநாமம் ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. ஜெய் ஸ்ரீராம். ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர.